2012 மேரேஜ் ஆச்சு மேடம். எனக்கு 3வது மாதம் 4ஆம் தேதி 26/6/2012 என் ஒய்ஃபை கூப்பிட்டு செக்கிங்க்கு போனாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அங்கே வந்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மந்த் இருக்கிறதா சொன்னாங்க. எப்படி 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 ஏன்னா கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ எப்படி உங்களுக்கு மந்த் எக்ஸ்ட்ரா ஆகும்? அப்போ ஏற்கனவே நீங்கள் 2 பேர் பழகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? சரி, இன்னொரு திருப்பத்தூரில் ஸ்கேன் இருக்கு, அங்கே போய் பண்ணுங்க அப்படின்னாங்க. அங்கே வந்துட்டு 9ஆம் மாதம் 9ஆம் தேதி டெலிவரி டேட்டை கொடுத்துட்டாங்க. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களடா. 9வது மாசம்னா கல்யாணம் ஆனது உங்களுக்கு 3வது மாசம். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி 9ஆம் மாதம் 3ஆம் தேதி குழந்தை பிறந்துருச்சுங்க. 6th மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பேபி டெலிவரி ஆகுது. அப்போ எனக்கு 5 மாதம் தான் கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு மேரேஜ்லேருந்து 5 மாதம் கம்ப்ளீட் ஆகுது. விளங்கும்டா. 9வது மாசம் உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ 6 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. கல்யாணம் ஆகி 6 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. தேர்ட் மார்ச்சுக்கு கல்யாணம், செப்டம்பர் 4th குழந்தை பிறந்திருக்கு. 6 monthsல எப்படிங்க குழந்தை பிறக்கும்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். ஏன் போய் சொன்னீங்க? திருப்பதிக்கு எதுக்கு போனேன்? திருப்பதிக்கெல்லாம் நான் போல. வேற எந்த ஊருக்கு போனேன்? யார் அந்த பையன்? யாரு உன்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த பையன் யாரு? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு